வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். என்னதான் தயிர் ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் தயிரோட நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாத ஒரு சில உணவுப் பொருட்கள் இருக்குது. அந்த உணவுப் பொருளோட தயிரை இணைத்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு தீமைகள் தான் கிடைக்கும். அதுபோல் தயிரை சாப்பிடக்கூடாத நபர்கள்லாம் இருக்காங்க. தயிர் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு சில நேரங்கள்லாம் கூட இருக்குது. ஸோ அந்த நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற மாதிரி நம்ம வகைகளில் தயிர் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு தீமைகள் ஏற்பட தான் செய்யும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவாக தயிர் இருக்குது. நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஸோ அப்போ அந்த தயிரில் இருந்திருக்கக்கூடிய தீமைகளை விளக்கமாக பார்ப்போம். அந்த தீமைகள்லேருந்து எப்படி விடுபடுவதற்கு தயிரை எந்தெந்த முறைகளை எடுத்துக்கிறது நல்லது அப்படின்றதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் தயிர் ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்டாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது என்ன நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம் அப்படின்னு ஒரு நேரம் இருக்கும். அது நமக்கு பிரேக்கிங் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிடலாம். அந்த மாதிரி நேரத்தில் தயிர் சாப்பிடும்போது உடனடியாக அந்த தயிரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்கும். அப்போ அந்த மற்ற நேரங்கள் எந்தெந்த நேரங்களில் நம்ம தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடாதுங்க. ஒருவேளை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் நரம்புகளில் உங்களுக்கு இறுக்கங்கள் ஏற்பட்டு ரத்த அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பல பேர் காலையில் தொடர்ந்து தயிர் தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு அது ஆரோக்கியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நாளடைவில் அது அவங்களுக்கு ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தால் கைவிட்டு விடுவது நல்லது. அது மதிய வேலைகளுக்கும் காலை உணவுக்கும் இடைப்பட்ட நேரம் அதில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இரவு நேரங்களில் ஒருபோதும் நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இரவு நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிக்கக்கூடிய அபாயமோ இருமலோ அல்லது தலைவலியோ ஆஸ்துமா மூச்சு தொடர்பான பிரச்சனை மூச்சு குழாய் அலர்ச்சி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வர்றதுக்கு சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே உங்களுக்கு சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்போ போயிட்டு நீங்கள் இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் மோசமாகக்கூடிய நிலைக்கு அதிகமாகிடும். அதையுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கொள்ளாதீங்க. தயிர் சாப்பிடுவதற்குன்னு ஒரு முறையே இருக்குது. என்ன அப்படின்னா தயிர் எந்த மாதிரி முறைகளை நம்ம இருக்கும்போது எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா உறைந்த நிறையில் காணப்படக்கூடிய தயிரை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்போது தயிரை உரைய வச்சு அதை அப்படியே நீங்கள் சாப்பிடணும். இதுவே நீங்கள் மண் சட்டியில் தயிரை உரைய வச்சு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னமும் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை கூட அதை கூட நீங்கள் குடிக்கலாம். அதை குடிக்கும்போது உடல் சூடு தலைச்சளி உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. தயிர் கூட நீங்கள் ஏதாவது சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்க்கரை மட்டுமே சேர்த்து சாப்பிட்டாலே போதுமானது தான். ஸோ சர்க்கரையோட நீங்கள் தயிரை சேர்த்து சாப்பிடும்போது உடனடியாக உங்களுடைய உடம்புக்கு எனர்ஜி அந்த ஆற்றலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தயிரும் சர்க்கரையும் கலந்த கலவை கொடுக்கும். ஆனால் இது தெரியாமல் தயிரை பல பேரும் சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. தயிர் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. தயிரை நீங்கள் சூடுபடுத்தும் போது அதில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயிரோடைய சுவையே மாறி போயிடும். அதனுடைய ஈரப்பதம் அழிந்துவிடும். எல்லாத்துக்கும் மேலாக தயிரில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா அது அழிக்கப்படும். ஸோ அதனால் உங்களுக்கு நன்மைகளே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தயிரை சூடுபடுத்தி சாப்பிட்றது உங்களுக்கு 1% கூட நன்மைகள் கிடையாதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தயிரை சூடுபடுத்தி அது கூட எண்ணெய் போட்டு தாளித்து கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சுவையாக சாப்பிடுவாங்க. அது எல்லாமே உங்களுக்கு கெடுதல் தான் நினைக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு கெடுதல் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தயிரை எடுத்துக்கொள்ளாதீங்க. ஒரு சில பேர் தினமும் தயிரை தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கோங்க. தினமும் தயிர் தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவுப் பொருளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடலில் வீக்கங்கள் ஏற்படலாம், அரிப்பு ஏற்படலாம், அக்கி போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிட்றது தவிர்க்கணும். ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டே இருக்கும்போது உங்களுடைய ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் ஏற்பட்டுச்சுன்னா அதன் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு போகாது. இதனால் இதயத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக நடக்கல அப்படின்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். ஸோ நாம தான் கவனமாக இருக்கணும். நீங்கள் தினமும் தயிர் சாப்பிட்றது தவிர்த்துருங்க. வாரத்தில் 2 அல்லது 3
3 நாட்கள் இடைவெளி விட்டு நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம். அதுவுமே வந்து ஒரு வேளை மட்டும்தான் நீங்கள் தயிர் சாப்பிடும் போது எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது. அந்த ஒரு வேளையும் என்ன அப்படின்னா, இந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த நேரம் தான். அந்த மாதிரி டைமில் நீங்கள் தயிர் எடுத்துக்கிறது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்காது. தயிரோட சேர்க்கக்கூடாத ஒரு சில உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது, அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நம்ம அந்த தயிரோட அந்த உணவுகள்லாம் சேர்த்து சாப்பிட்டோம் நமக்கு தான் தீமை ஏற்படும். அந்த வகையில் பார்க்கும்போது வெங்காயத்தோடு நீங்கள் தயிரை வந்து ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது ரைத்தா மிகவும் பிடிக்கும் அப்படின்னா, அது தயிர் பச்சடி வெங்காய பச்சடி நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த பழக்கம் வந்து உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் இதை முதல்ல மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மை அளிக்கக்கூடியது. வெங்காயம் அப்படி கிடையாது, நமது உடலுக்கு அது வந்து வெப்பத்தை அளிக்கும். தயிர் வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயம் கலந்த கலவையை அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது வந்து உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜியை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நிறைய அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு இது மாதிரி ஏற்படும். குறிப்பாக உடல் அரிப்பு, எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற குறைபாடுகள் நமது உடலில் வந்து ஏற்படுத்தப்பட்டுவிடும். ஸோ ஸ்கின் டிசீஸ் அதிகமாக வந்துடும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் வெங்காயத்தையும் தயிரையும் நம்ம ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாம்பழத்தையும் தயிரையும் நம்ம ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. இப்போ சின்ன சின்னதாக மாம்பழத்தை வந்து பீஸ் பண்ணி அது கூட வந்து நம்ம தயிரை கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சாப்பிட்ருவோம். ஆனால் பக்க விளைவுகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வெங்காயத்தை போலவே மாம்பழமும் தயிரோடு நம்ம சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய உடலில் வந்து வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது. தயிரோடு நீங்கள் மாம்பழத்தை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அந்த வெப்பம் உங்களுடைய உடலில் அதிகரிக்கப்படும் போது ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம். உடலினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளுமே தடைபடக்கூடிய போன்ற பாதிப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். குறிப்பாக மீனை வந்து நீங்கள் தயிரோடு சேர்த்து எப்போதுமே எடுத்துக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகம் இருக்கக்கூடிய உணவுப் பொருள். இது மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது விலங்கு வகை புரதத்தை சேர்ந்தது. அதே போல் மீனில் அதிக அளவு புரதம் இருக்குது, அதுவுமே விலங்கு வகை புரதம் தான். எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது நமது உடலில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திடும். தயிரோட நீங்கள் மீன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உடல் உபாதைகள், நிறைய சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். ஸோ நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். பாலோட நீங்கள் வந்து தயிரை ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. பால் மற்றும் தயிர் மாடுகள்லேருந்தே பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ளே கொண்டு இருக்கு. பால் மற்றும் தயிரை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம் மற்றும் வாயு கோளாறுகள் உள்ளிட்டவை ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைஞ்சிடும். நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். உளுத்தம்பருப்பையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. தயிரோட உளுத்தம்பருப்பினால் சேர்த்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது செரிமானத்தில் உங்களுக்கு வந்து பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உப்புசம், வாயு கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலை கூட உங்களை கொண்டு போய் விட்டுரும். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அதனால் உளுத்தம்பருப்போட தயிரை ஒன்றா எடுத்துக்காதீங்க. எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட நீங்கள் தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆயில் ஃபுட்ஸோட தயிரை சேர்க்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம உணவுகளை சாப்பிடும் போதே சைடிஷாக நிறைய ஆயில் ஃபுட்ஸ் வந்து சேர்த்துக்குவோம். அதுவே ஃபஸ்ட்டு தீமை தான். இப்போ நீங்கள் தயிரோட ஆயில் ஃபுட்ஸ் வந்து சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா புரோட்டீன்ஸ் அதிகமாக சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ புரதம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த எண்ணெய் உணவுகளோட தயிர் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது அது செரிமானத்தை தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம விரைவில் சோர்வடைய வச்சிடும். இதன் காரணமாக தான் நிறைய ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துறதுக்கப்புறம் மில்க் ப்ராடக்ட்ஸ், அந்த பால் மற்றும் பால் தொடர்பான உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தூக்கம் வருவதற்கான காரணமே அதுதான். ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை விரைவில் வந்து சோர்வடைய வச்சிடும். ஸோ நாம தான் வந்து கவனமாக இருக்கணும். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தயிரை வந்து ஆரோக்கியமான முறைகளில் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும். ஸோ குறிப்பாக இந்த மாதிரி முறைகளில், அதாவது நம்ம அந்த பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நேரங்களிலுமே தயிர் எடுத்துக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் தயிரோட சேர்க்கக்கூடாத உணவுப் பொருட்கள் எல்லாம் சேர்க்காம நம்ம தான் கவனமாக இருக்கணும். அப்போ தயிர் வந்து என்னதான் ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அது சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் அதோடு சேர்க்கப்படக்கூடிய உணவுப் பொருட்களை பொறுத்தும் அதனுடைய தீமைகளை அதிகரிச்சுட்டே தான் போகும். ஸோ நாம் தான் தயிர் ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கொண்டு நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழணும். அது மாதிரி நீங்களும் தயிரை எடுத்துக்கொண்டு நன்மைகளை மட்டுமே பெற்று ஆரோக்கியமாக இருங்க. உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.